அப்பப்பா, என்ன மழை! ஜூன் மாதம் வந்தாலே ஊட்டியில் மனுஷன் வாழ முடியாது என்றபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் அஞ்சலி. என்ன அஞ்சு, வரப்போவே புலம்புற? கொடை எடுத்துகிட்டு போக சொன்னேன், கேட்டியா? ஊட்டி கிளைமேட்டும் பொண்ணோட மனசும் ஒன்றுன்னு சும்மாவா சொன்னாங்க? எப்போ எப்படி மாறும்னே சொல்ல முடியாது என்று சிரித்தாள் கல்கி. ஐயோ, குளிர் தாங்கலை, சீக்கிரம் காஃபி போடு என்றாள் அஞ்சலி. மிளகா பஜ்ஜியும் இருக்குது என்றாள் கல்கி. வாவ், இதோ வர 2 minutes என்று சிரித்தாள் அஞ்சு. ஆர்வமாய் காஃபி மக்கை எடுத்த அஞ்சலி, கல்கி, இன்னைக்கு நான் அன்வரை பார்த்தேன் என்றாள். அன்வர் என்று விழித்தாள் கல்கி. அட, ஃப்ளவர் ஷோ டைமில் எப்போவுமே பீகார்லேருந்து ஒரு ரோட் சைட் செல்லர் ஹோம் டேக்கர்ஸ் வைப்பாரே, நான் கூட லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணேன்னு சொன்னனே என்று விவரித்தாள் அஞ்சலி. ஓ, அந்த அன்வர். ஸோ வாட் நியூஸ் இன்னைக்கு என்று பஜ்ஜியை கடித்தபடி கேட்டாள் கல்கி. லாஸ்ட் இயர் சம்பூர்ணா ஆர்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்போ தான் அன்வரையும் பார்த்தேன். 2 பேர் பற்றியும் அப்போ தான் ஆர்டிகல்ஸ் எழுதினேன். அதை இன்றைக்கி அன்வர்கிட்ட காட்டினேன். குஷி ஆயிட்டார் என்றாள் அஞ்சு. கிரேட். சரி, இப்படியே ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணி உன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுறியே, ஒரு புக் பப்ளிஷ் பண்ணலாம்ல என்றாள் கல்கி. குட் ஐடியா. ஓகே, யோசிக்கலாம். இப்போ பஜ்ஜி சாப்பிட்லாம் என்றாள் அஞ்சு. அப்புறம் அஞ்சு, நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்த்தேன் என மெல்லிய குரலில் சொன்னாள் கல்கி. யாரு? ஆர்வமாய் கேட்டாள் அஞ்சு. ஜெனிஃபர் என்று அஞ்சலியை பார்த்தாள் கல்கி. ஓ, ஜெனிஃபர் எப்படி இருக்காங்க என்றாள் அஞ்சு. குட். உன்னை பற்றி கேட்டா என்றாள் கல்கி. நைஸ், வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கலாமே என்றாள் அஞ்சு. கூப்பிட்டேன், கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டா. என்னை ஒரு கெட் டுகெதருக்கு இன்வைட் பண்ணியிருக்கா, போட்டுமா என்று தயக்கமாய் கேட்டாள் கல்கி. என்ன கேள்வி இது? போயிட்டு வா, ஆனால் எங்கே போனாலும் திரும்ப என்கிட்டே வந்துடணும் என்று உரத்த குரலில் சொன்னாள் அஞ்சு. ஹே, கண்டிப்பா என்றாள் கல்கி. ஸோ ஜெனிஃபர் இன்னும் தனியாக தான் இருக்காங்களா என்றாள் அஞ்சு மேலும் ஆர்வமாய். அவங்க கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. பட் இவளுக்கு தனியாக இருக்க தான் பிடிச்சிருக்கு. ஒரு கோச்சிங் சென்டர் நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னான் என்றாள் கல்கி. வாவ், எவ்வளோ பெரிய க்ரோத் இல்லை என்றாள் அஞ்சு. இதெல்லாம் நீ கொடுத்த மோட்டிவேஷன் அஞ்சு. நீ எழுதுகிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் சொசைட்டியில் சில மனுஷங்களை போய் ரீச் பண்ணுது. அவங்க உன் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால தான் ஜெனிஃபர், ஜூலி, என்னை போல திருநங்கைகள் எல்லாம் இன்றைக்கி டீசெண்ட் லைஃப் வாழறோம். தேங்க்ஸ் என்று கண் கலங்கினாள் கல்கி. அட, நீ வேற கல்கி, என்ன மாதிரி டிவோர்ஸிக்கு நீங்கள் தான் ஆதரவு. ஒரு ஆணோட இருந்தால் சொசைட்டி தப்பாக பேசும், பெண்ணோட இருந்தால் காசிப் பண்ணியே லைஃப் போகும். ஒரு திருநங்கையோட இருந்தால், அதுவும் பிஸ்னஸையும் ஷேர் பண்ணிவிட்டு நல்லா வாழ்ந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போ நல்லாவே இருக்கேன். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆதரவு இல்லாமல் நின்ன எனக்கு நல்ல சமயம் பார்த்து ஃப்ரெண்டாக நீ கிடைச்சது. ஐ எம் ஸோ ஹாப்பி என்று கல்கியின் கையை பிடித்தாள் அஞ்சலி. ஓகே, இப்போ நான் போய் புக் பப்ளிஷிங் பற்றி யோசிக்கிறேன், நீ லாகின் பண்ணு என்றால் கண்களை துரைத்தபடி அஞ்சலி. ஷோ பாஸ், நீங்கள் அசைன் பண்ண டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு ஸ்டேட்டஸ் மீட்டிங் காலில் எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்றோம் என்றால் கல்கி. அதையும் நீயே பார்த்துக்கோ கல்கி. யூ ஹேவ் ஃபுல் ஃப்ரீடம் டு லீட் யுவர் டிரான்ஸ்ஜெண்டர் டீம் என்றபடி புதிய புத்தகம் எழுத ஆரம்பித்தாள் அஞ்சலி.